இன்று மாட்டுப் பொங்கல் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். காமதேனு என்கிற கற்பக பசுவின் சந்ததிகள் தான் பசுக்கள். கோமாதா என்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் என்பது 4 நாள் பண்டிகை. அதில் 3வது நாள்தான் மாட்டுப் பொங்கல். உழவுக்கு உதவிய பசு மற்றும் காளைகளுக்கு நன்றி கூறும் நன்னாள். விலங்குக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கும் உறவை வலுப்படுத்தும் நாள் இது. இது ஒரு புனிதமான பண்டிகை. இந்திய கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. வாய்வராத பிராணிகளை அலங்கரித்து அதை வணங்கும் பண்டிகை. அதிகாலையில் எழுந்து பசுக்களை குளிப்பாட்டி கொம்பு சீவி வண்ணம் பூசி அலங்கரித்து ரிபன் கட்டி கொம்புகளுக்கு குஞ்சம் கட்டி கழுத்துக்கு சலங்கை பூட்டி ஊர்வலமாக கொண்டு செல்லும் காட்சியோ காட்சிதான். விவசாயத்திற்கு தேவையான உரம், உழுவதற்கு உதவுவது, வண்டியில் பூட்டி அறுவடை செய்த பயிர்களை வீட்டுக்கு சேர்ப்பது என எல்லாவற்றிலும் காளைகளின் பங்கு உண்டு. காளைகளை அடக்கும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடக்கும் நாளிது. பாரம்பரியத்தின் அடையாளமாக வீட்டு முற்றத்தில் வண்ண வண்ண கோலங்கள், பாரம்பரிய இசை, உறவுகளுக்கு விருந்து என பண்டிகையே கோலாகலமாக இருக்கும். சர்க்கரை பொங்கல், வடை, பாயசம் என விருந்து வைப்போம். தமிழர் திருநாளான தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாடுகள் இருக்கும் தொழுவத்தை சுத்தம் செய்து மாடுகளுக்கு புதிய மூக்கான் கயிறு, தாம்பு கயிறு போட்டு விவசாயத்திற்குதவிய கருவிகளை சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து கற்பூர தீபாராதனை காட்டி பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுகிறோம். பால் பொங்குவது என்பது செழிப்பின் அடையாளம். சிவபெருமானின் வாகனமும் நந்தியம்பெருமானான காளைதானே. கிருஷ்ண பகவானையும் இந்திர பகவானையும் நினைவு கூறும் நன்னாளிது. அன்பும் அரவணைப்பும் எல்லா உயிர்களுக்கும் தேவை என்பதை உணர்த்தும் நாளிது. நாம் உயிர் வாழ உணவு தேவை. அதை உற்பத்தி செய்ய உதவும் கால்நடைகளுக்கு நன்றி கூறுவது நம் பண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. உலகில் அனைத்து உயிர்களுக்கும் உணவு தேவை. அதற்கு விலங்குகள் தான் நமக்கு உதவுகிறது. அந்த விலங்குகளுக்கு நன்றி கூறுவது நம் உன்னதமான பண்பை காட்டுகிறது. தன் இரத்தத்தை பாலாக்கி நமக்கு கொடுக்கும் பசு ஒரு தாய்க்கு சமம். அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரு நுண்ணுயிரி இல்லை என்றால் கூட நம்மால் இந்த பூமியில் உயிர் வாழ முடியாது. செழிப்பான நம் தாய் மண்ணை காப்பாற்றி கொடுக்கும் கால்நடைகளை காப்பதும் கொண்டாடுவதும் நம் கடமை. பழமைக்கு புத்துயிர் கொடுக்கும் நாளிது. கோபூஜை செய்தால் மகாலட்சுமியின் அருள் கிட்டும். அத்தனை தெய்வங்களும் வாசம் செய்யும் விலங்கு பசு. இன்று மாட்டுத் தொழுவத்தில் பொங்கல் வைத்து அந்த பொங்கலை மாட்டிற்கு ஊட்டி மாட்டுப் பொங்கலை கொண்டாடுகிறோம். பெரிய தட்டுகளில் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள், பயிர்கள், பழங்கள், தானியங்கள், பூக்கள், சர்க்கரை என எல்லாம் பூஜைக்காக தயார்படுத்துவார்கள். நம் முன்னோர்களுக்கு பிடித்த உணவு வகைகளையும் சமைத்து படைப்பது நல்லது. காகம் மற்றும் நாய்களுக்கும் உணவு கொடுக்கலாம். குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சியாக கோலாகலமாக கொண்டாடும் பண்டிகைத்தான் இது. பசுக்களை வணங்கி வழிபடும் நன்னாள். சர்க்கரை பொங்கல், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து படைத்து மாடுகளுக்கு பூஜை செய்ய வேண்டும். மழையும் பனியும் பொழியும் மார்கழி மாதத்தில் விதைக்க முடியாது. விதைத்த நெல்லை அறுவடை செய்வதற்கு ஏற்ற மாதம். செல்வத்தை வரவேற்கும் நன்னாளிது. மாடுகள் வசிக்கும் இடத்தை கோவிலாக பாவித்து மாடுகளுக்கு பூஜை செய்வது வழக்கம். கொம்புகளின் உச்சியில் உலோகத்தாலான சிறு சிறு தொப்பிகளை அணிவிப்பார்கள். அதோடு கால்நடைகளுக்கு மலர் மாலைகளை அணிவித்து பல வண்ண போர்வைகளை அவற்றின் மீது விரித்து மஞ்சள் மற்றும் மாவிலை கலந்த தண்ணீரை அவற்றின் மீது ஊற்றி கால்நடைகளின் முன்னெற்றி மற்றும் கால்களை தொட்டு அவைகளை வணங்கும் நன்னாடிது. அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.